Hi, welcome to Adheera Edition. இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஒரு மாசான போஸ்ட் எடிட் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எம்டி பேக்ரவுண்டை கிரியேட் பண்ணிக்கலாம். பேக்ரவுண்டு ஒயிட் கலர் பேக்ரவுண்டு, டூல்ஸு, கிராப், அதில் போஸ்ட்டுன்னு ஒரு சைஸ் இருக்கும். போஸ்ட் சைஸில் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருந்தேன், டிக் அடிச்சிட்டேன். அப்புறம் ஆடு ஃபோட்டோ, அப்புறம் நம்ம கிரியேட் பண்ணி வச்சுருந்த ஃபோல்டரை ஒரு எடுத்துக்கலாம். நான் ஃபோல்டர் போட்டு தான் எப்போயுமே டிசைன் பண்ணுவேன். அந்த மாதிரி போட்டால் கொஞ்சம் ஈஸியாக இருக்குமே. எடுத்துக்கோங்க, ஒரு பேக்ரவுண்ட்ஸ் ஒன்று எடுத்துக்கோங்க. போஸ்ட் சைஸ்னாலும் இந்த மாதிரி வச்சுக்கோங்க. உங்கள் சைஸுக்கு ஏற்ற மாதிரி செக் பண்ணிக்கோங்க. மறுபடியும் ஆட் போட்டால் போஸ்டர் ஒரு நான் எடுத்து வச்ச 3 ஃபோட்டோ எடுத்துக்கிறேன். ஓகே, அடுத்து இந்த ஃபோட்டோ அடுத்து இந்த ஃபோட்டோ கிராப், அப்புறம் தேவையான அட்ஜஸ்ட்மெண்ட் செஞ்சு வச்சுக்கோங்க. எப்பவுமே சாட்சி பேப்பர் தான் கொஞ்சம் லுக்கு வரும். ஓகே, அப்புறம் நீ வர ஃபோட்டோப்பில் பேக்ரவுண்ட்லேயே அட்டாச் பண்ணுங்கள், முன்னாடி அட்டாச் பண்ண வேணாம். அப்படி எல்லாத்துக்குமே 10 ஃபோட்டோ தான் ப்ரோ அவ்வளோ வரும். எனக்கும் 10 ஃபோட்டோ தான் வரும். நான் சேவ் பண்ணிவிட்டு தான் மறுபடியும் எடுத்தது அடிப்பேன். பிளெண்டிங் மோடு ஃபஸ்ட்டு செட் பண்ணி பாருங்கள் ப்ரோ. இதில் ஏதாவது செட் ஆகுதுன்னா அதை வச்சுருங்க. அப்படியே லேசாக அடிக்க போகலாம். ஓகே, அடுத்த ஆடு ஃபோட்டோ போஸ்டர் டீப் ரோடெலாம் பேக்ரவுண்ட் வச்சுக்கோங்க. அப்புறம் இல்லை சும்மா சின்ன சின்ன கிளிப்பு தான் இப்போ எல்லாத்துக்கும் சின்ன சின்ன கிளிப்பு வச்சா தான் நல்லாயிருக்கும். அதனால் கிளிப்பாகவே யூஸ் பண்ணிக்கோங்க. ஒயிட் கலர் பேக்ரவுண்ட் தான் மல்டிப்ளே கொடுக்கணும். மல்டிப்ளே கொடுத்தா தான் அட்டாச் ஆகும். வந்துட்டு ஒப்பாசிட்டி கொஞ்சம் கம்மியாக கூட வச்சுக்கோங்க. மறுபடியும் ஆட் போட்டா டைனாக்கு லைட்டாக தர மாதிரி வச்சுக்கோங்க. அதே மாதிரி பிளெண்டு கொடுத்து பாருங்கள், செட்டாக வச்சுனா வச்சுக்கோங்க. செட்டாக நார்மலாக ப்ளஸ்ஸு ஆடு ஃபோட்டோ இப்போ பிளாக் கலர் ஸ்க்ரீன் இருந்தால் ஸ்க்ரீன் கொடுங்க பிளெண்டிங்கில்.
ஓகே இப்போ ஃப்ரண்ட்டில் டைலாக் அடிச்சிடலாம். எப்பவுமே கிராஸாக தான் இயங்கும், ஏன்னா கிராஸ் தான் நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு. ஓகே, அட்டாச் பண்ணுவோம். உங்கள் ஏற்ற மாதிரி அட்டாச் பண்ணுவோங்க. இன்னொரு பேக்ரவுண்ட் இருக்குது. இப்போ எதிர்த்து அந்த வீட்டு இருக்காங்க ப்ரோ, அதை பிள்ளை அடிச்சுட்டு லைட் அடிச்சுருக்கேன். அவனுக்கு மட்டும் நார்மலாக பேக்ரவுண்ட் வச்சா நல்லாயிருக்கும். ஓகே ப்ரோ, எனக்கும் 10 ஃபோட்டோ தான் பாருங்கள். வேணாம் லிமிட்டட் ரீச்சும் அவ்வளோதான் ப்ரோ. டிக்கு கொடுத்துருங்க. இங்கே பேக்ரவுண்ட் வைக்கிறதெல்லாம் வச்சு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணால் கூட அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃபோட்டோ எவ்வளோ உங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணணும்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சின்னதாக வச்சா நல்லா இருக்குன்னா சின்னதாக வச்சுக்கோங்க, பெருசாக வச்சா நல்லா இருக்குமா பெருசாக வச்சுக்கோங்க. அதான் ஐடியா கிடச்சுன்னா நான் பண்ணுறது வந்து சும்மா சாம்பிள் தான் ப்ரோ. நீங்கள் ஐடியாவுக்கு ஏதாவது நல்ல ஐடியா கிடச்சா நீங்கள் அந்த ஐடியா யூஸ் பண்ணுங்க. ப்ரோ சில லிங்க்கெல்லாம் எக்ஸ்பீரி ஆகிடுச்சு ப்ரோ. நீங்கள் வந்து எனக்கு கண்டிப்பாக வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள், நான் வந்து அது கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுறேன். நான் லிங்க்லேன்னு நீங்கள் என்ன மிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. அந்த லிங்க்கில் எல்லாமே எக்ஸ்பீரி ஆகிடுச்சு, எனக்கே கிடைக்கல. பட் நான் எடுத்து வச்சுருக்கேன். வாட்ஸ்அப் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள், இல்லை இன்ஸ்டாகிராமில் கூட மெசேஜ் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுவேன். பிளாக் ஒயிட்டில் போட்டால் நல்லாயிருக்கும் நான் நினச்சேன். பார்ப்போம் பிளாக் ஒயிட் செட் ஆகாது ப்ரோ. வாய்ஸ் அப்படி தான் ப்ரோ இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் ப்ரோ, வேறு வழியே இல்லை ப்ரோ. எதுப்பா ஓகே ப்ரோ, கொடுத்தாச்சு. இந்த டிக்கு கொடுத்துருக்கோம், அவ்வளோதான் ப்ரோ. லிமிட்டட் முடிஞ்சு. இன்னும் உங்களுக்கு டார்க்காக வேணும்னா டூல்ஸு கர்வ் போய்க்கோங்க. கர்வ் லைட்டாக குறைச்சிக்கோங்க, நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. ஃபைனல் எடுத்து ஓகே அதே மாதிரி தான் ப்ரோ, அவ்வளோதான். நான் டிக்கு கொடுக்குது. அடுத்து மறுபடியும் ஆட் ஃபோட்டோ கொடுக்கலாம் ப்ரோ. 10 கிடச்சி மறுபடியும் போகும் ப்ரோ. ஆனால் அது வந்து பேக்கில் வைக்க முடியாது, இனிமேல் பேக் ட்ராப்பில் போகாது. இனிமேல் ஃப்ரெண்டு தான். வச்சு பார்ப்போம் ப்ரோ. எனக்கும் தெரில எப்படி இருக்குன்னு தான் ஃபஸ்ட்டு பார்க்குறேன். இப்போ இதில் ஆங்கிள் மட்டும் மோஷன் பிளர் லாஸ்ட்டாக இருக்கும். பிளர்லேயே மோஷன் பிளர் லாஸ்ட்டாக இருக்கும். அதை நீங்கள் கரெக்டாக ஆங்கிள் மட்டும் கரெக்டாக வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ப்ரோ. ஃபேடை கம்மி பண்ணிக்கோங்க. ஃபேடை வந்து ஃபுல்லாக கம்மி பண்ணிக்கோங்க, வச்சு அடிக்க நல்லாயிருக்கும். தேவையில்லாத இடத்துல லேட்டாக அப்படி எரேஸ் பண்ணுங்க. சைஸ் இப்போ லைட்டாக எரேஸ் பண்ணுங்க, போட வேண்டாம். ஓகே, அது ஒரு எஃபெக்ட்ஸாக இருக்குது. உங்கள் செயின் வேணும்னா செயின் வச்சுக்கோங்க ப்ரோ. ஏற்கனவே நானே ஆல்ரெடி அப்லோட் பண்ணதா எல்லாமே. அதனால் உங்கள் செயின் வேணும்னா செயின் வச்சுக்கோங்க. நான் இது ரெண்டே வச்சுக்கிறேன், நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். எஃபெக்ட்ஸு மோஷன் பிளர் அதே மாதிரி டூப்ளிகேட் ஒன்று போட்டுருங்க. சும்மா தூக்கி நீங்கள் ஓரத்தில் பெருசாக கூட வைக்கணும் கூட வச்சுருங்க. இல்லையா அவங்க செட் ஆகிற இடத்துல வச்சுக்கோங்க. அவங்க
ஸோ உங்களுக்கு செட் ஆகிற இடத்துக்கு வச்சுக்கோங்க. ஏன்னா எனக்கு செட் ஆகலை, அவ்வளவு சிங்க் ஆகலை. உங்கள் செயின் வைக்கணும்னா செயின் வச்சுக்கோங்க ப்ரோ. நான் சும்மா அதை வச்சு தான் பார்த்தேன், அவ்வளோதான் ப்ரோ. சும்மா சிம்பிள் மெத்தட் தான் ப்ரோ. பட் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் போட்டிங்கன்னா இன்னும் நல்லா அவுட்புட் வரும். ஐடியா கிடைக்கும் ப்ரோ கண்டிப்பாக. அப்புறம் அட்ஜஸ்ட் பண்ண போய் லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணுங்க, நல்லா வரும். அப்புறம் டெம்பரேச்சர் ப்ரோ, கலர் தான் ப்ரோ. அது ஊதா கலரு இது நல்லாயிருக்கும் ப்ரோ அவுட்புட்டு. டெம்பரேச்சர் லைட்டில் கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கோங்க. ஷேடோங்கிறது பிளாக் தான் அடித்தாலும் லைட்டாக தெரியும். ரொம்ப வேணும் லைட்டாக கூட இருக்கும்போது -2 -3 ஹைலைட்டு பேக்ரவுண்டு ஒயிட் கலர்லாம் ரொம்ப ஹைலைட்டாக இருக்கும்போது கூட கண்ட்ரோல் பண்ணிக்கும். அவ்வளோ தான் ப்ரோ, சிம்பிள் மெத்தட் தான் ப்ரோ. தேங்க்ஸ் ப்ரோ. அவங்கள அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். பாய்.